தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலுக்கு எதிராக டிக்டாக்கில் அவதூறாக பேசிய ஷாலினி பெரியசாமி என்ற பெண் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் ஷாலினி பெரியசாமி என்பவர் அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலுக்கு எதிராக அவதூறாக பேசிய காணொளி வைரலாகியிருந்தது. அந்த காணொளியில் சரவாக் ஊழல் புகாரில் அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் சிக்கிக் கொண்டுள்ளார் என்று ஷாலினி பெரியசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இது கர்மாவின் வினை என்று கூறிய அவர் இப்போது அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்துசான் டிக்டாக்கில் வந்த செய்தியை வைத்து அவருக்கு எதிராக இப்படி குறை கூறிவிட்டேன். உத்துசான் டிக்டாக் செய்தியை முழுமையாக படிக்காமல் அவர் சரவாக் ஊழலில் சிக்கியுள்ளார் என்று கூறிவிட்டேன். இதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர் என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறேன் என ஷாலினி டிக்டாக் மூலம் வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். I was discussing some topics when I accidentally falsely accused our communication minister YB Fahmi Fadzil of involving in Sarawak's Raswa case. I said that he's involved in some sort of Sarawak Raswa case, and but that was the only statement I give. I did not go deep into it because I only saw the headlines in the Utusan TikTok. I did not listen to the news completely, and I just received a phone call from a friend of mine who said that you have falsely accused him because he, first of all, the state was not Sarawak, it was Sabah, and second, he was not involved in that case, but instead he told MC to bring down the video pertaining to the Raswa case. So I'm doing this video as a law-abiding citizen. I really feel bad that I have falsely accused our Malaysian minister of something, and it is my fault that I did not listen to the news completely and I said that in front of about 200-300 people. So I'm doing this video to genuinely apologize, sincerely apologize. அண்மையில் இணைய பகிடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்ட ஈஷா விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டு பின்னர் 100 ரிங்கேட் அபராத தொகையோடு விடுவிக்கப்பட்டவர்தான் இந்த ஷாலினி பெரியசாமி என்பது குறிப்பிடத்தக்கது.